Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 865வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. ஏற்கனவே போகோவோட X5 Pro லான்ச் ஆக போகுது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ X5 எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அமேசான்லேருந்து அமேசானுக்காக ஒரு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது ஏன் எதுக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஆப்பிளோட ஆப்பிள் மேக்புக் M3 வரப்போகுது. சாம்சங்கோட M54 5G இந்த மொபைலோட லான்ச் டீடைல்ஸ் பத்தின டீடைல்ஸ் இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் போகோலேருந்து. ஆமாம், போகோலேருந்து X5 Pro இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நாமளும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்னென்ன ஸ்பெக்ஸோட என்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மொபைலுங்க. இப்போ போகோவோட X5 இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. X5 ரொம்பலாம் இன்ட்ரெஸ்டடாக இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றத இதனோட கீக் பேஸ் கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. இது போக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ல இருந்து டவுன்கிரேட் பண்ணி எடுத்து வராங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளே, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு 64 MP கேமரா இருந்தது. ஆனா இந்த டைம் 120 Hz AMOLED டிஸ்ப்ளே இருக்க போகுது, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்க போகுது, 48 MP கேமரா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்க X4 பெருசா யாரும் வாங்கல. X5 இந்த மாதிரி டவுன்கிரேட் பண்ணி கொண்டு வந்தா யாரு வாங்குவா அப்படின்றதே தெரியலங்க, அதே ப்ராசரோட. ஸோ இந்த மாதிரி போகோவோட போகோ X5 சீக்கிரமா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து மோட்டோவோட G52 நிறைய இடங்கள்ல நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மொபைல். ஏன்னா இப்போ மோட்டோவோட மொபைல்ஸ் பிரைசிங்கா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், ரெண்டும் நல்லா இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது மோட்டோவோட G53 5G இந்த மொபைலோட லைவ் இமேஜஸ் வந்திருக்குங்க. ஸோ லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது இப்போ நிறைய மொபைலில் வர சேம் டிசைனை தான் இவங்களும் எட்டு வராங்க. அது மாதிரி இந்த மொபைல் 120 Hz HD டிஸ்பிளேயோட ஒரு 5G மொபைலா வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. இதை தவிர பெருசா எந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸும் தெரியலங்க. அடுத்து ஆப்பிள்ல இருந்துங்க. ஆமா, ஆப்பிள்ல இருந்து ஆப்பிள் மேக்புக் M3 இந்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் வந்திருக்குங்க. ஸோ M2 Pro இப்போ ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சொல்ற அளவுக்கான பெரிய அப்கிரேட் இல்லை. ஏன்னா அதில் வந்து மெயினாக மாற்ற வேண்டியது அதனோட சிப்செட் தான் பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ அதை வந்து அந்த SoCயே மாற்றாமல் லான்ச் பண்ணதுனால பெருசாக முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் இல்லை. ஆனால் M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதனால கண்டிப்பாக அவங்க அப்கிரேட் கொண்டு வந்து தான் ஆகணும். இது வந்து 3nm பில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வரப்போகிற ஆப்பிளோட மேக் M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசியில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ யாராவது ஆப்பிளோட மேக்புக் புதுசாக வந்திருக்க மேக்புக் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்க, இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்க, உங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க. அடுத்து அமேசான்லேருந்து அவங்களுக்கான ஒரு பிரைவேட் ஏர்கிராஃப்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஏர் அப்படின்ற மாதிரி நேமில் வருது. ஸோ இதை வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு தெரியுமா? முதன்முறையாக தனியாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டின் ஃப்ளைட் அப்படின்னா நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானோட பார்சல்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 1.1 மில்லியன் அளவுக்கு பார்சல்ஸ் வருதாம். ஸோ இதை ஏன் அவங்க வந்து ஃப்ளைட்டில் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் பிரைம் யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், 1 டே டெலிவரி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த 1 டே டெலிவரியை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான தனி ஏர்கிராஃப்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு ஃப்ளைட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ வர மாதிரி தெரியலங்க. ஏன்னா இது இப்போதைக்கு ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை இந்த சிட்டிஸ்க்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக மற்ற ஏரியாஸ்க்கும் கொண்டு வருவாங்க. ஸோ இதனால அமேசானோட பார்சல் சர்வீஸ் இன்னமும் பெட்டராக, இன்னமும் ஃபாஸ்ட்டாக டெலிவரியாக வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. அடுத்து சாம்சங்கோட சாம்சங் M54. சாம்சங் M சீரியஸ்ல ரொம்ப ஃபேமஸான சீரியஸ்னா இந்த 50 சீரியஸ் மட்டும்தாங்க. ஸோ வந்த எல்லா மொபைலுமே நல்லா இருந்தது, ஒரு சில மொபைல்ஸ் தவிர. ஸோ இப்படி இருக்கும்போது சாம்சங் M54 இந்த மொபைலை அடுத்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலோட லீக்ட் இமேஜஸ் வந்திருக்கு. ஸோ லீக்ட் இமேஜஸ் பார்க்கும்போது பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லை. டியூ டிராப் நாச்சோட இந்த டைம் பெசல்ஸை ரொம்ப கம்மி பண்ணி எட்டு வர மாதிரி தெரியுது. இது போக இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இந்த டைம் Exynos 1380 அப்படின்ற ப்ராசரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே 120 Hz AMOLED டிஸ்ப்ளே, 108 MP கேமராவோட வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 25,000 ரூபாய் பிரைஸ் உள்ள வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த லீக்ஸ் என்ன தெரியுமா? இது ஸ்னாப்டிராகனோட 888 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி லீக் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு வேலை 2
வெர்ஷன் 888 ப்ராசரோடையும் ஒரு வெர்ஷன், அதுவும் சாம்சங்லேருந்து எம் சீரிஸில் கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் கொண்டு வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது எக்ஸினோஸோட 1380 அப்படின்ற ப்ராசரோட சாம்சங் M54 வரப்போகுதுங்க. அடுத்து ஒன்பிளஸோட 65 இன்ச் டிவி. ஆமாம், ஒன்பிளஸோட 65 இன்ச் Q2 Pro அப்படின்ற மாடலை வர 7ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே டேட்டில் தான் ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் கீபோர்டையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் 05J அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. இது அப்படியே ரெட்மியோட Note 12 சீரிஸ் மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இதுலையும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான LCD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 50 MP கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுதுங்க. இது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் டீடைல்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ 4ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு 15,000 ரூபாய் கீழே விலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் இப்போ எல்லா மொபைல்ஸையும் ரொம்ப அக்ரெசிவாக பிரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட விலையும் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து OnePlus 11 அடுத்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதுவும் பிப்ரவரியில் தான் லான்ச் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த OnePlus 11 என்ன பிரைஸ்ல இருக்கும் அப்படின்ற லீக் வந்திருக்குங்க. இது வரைக்கும் இல்லாத அளவு OnePlus அவங்களோட அந்த நம்பர் சீரிஸோட பிரைஸை கம்மி பண்ண போறாங்க. ஏன்னா OnePlus தலைகீழாக போயிட்டு இருக்காங்க, பிரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட 12GB 256GB வேரியன்ட் 55,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் தான் லான்ச் ஆகுமா. ஸோ இது எவ்வளோ கம்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 10 67,000 ரூபாய் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லான்ச்லேயே ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய் கம்மி பண்ணி தான் லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட மொபைலான சப் பிராண்டான IQ பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு மொபைலை 60,000 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே IQ கம்மியா வச்சிருப்பாங்க, OnePlus அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமா OnePlus IQ விட கம்மியா மொபைலை லான்ச் பண்ண போறாங்களாம். ஆனா என்ன, இது லீக் தாங்க. லான்ச் ஆனதா நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Amaronோட இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன் தான். ஸோ கம்மி விலையில கொஞ்சம் குவாலிட்டியா ஒரு நல்ல ஒயர்ட் ஹெட்ஃபோன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். 199 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தாங்க இருக்குது. அதே மாதிரி ஒரு 90 ரூபாய்க்கும் ஹெட்ஃபோன் பார்த்தேன். அது வந்து எனக்கு வந்து குவாலிட்டியில் நம்பிக்கை இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்தால் வந்துட்டு போகுதுப்பா, எனக்கு வந்து ரேட் கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். அடுத்து 2 மானிட்டர். ஒன்று ஏசரோட 27 இன்ச் மானிட்டர். ஏசரோட 27 இன்ச் மானிட்டர் இவ்வளோ கம்மி விலையில் கிடைக்குதா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் கிடைக்குது. உங்களால் கிரெடிட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்னமும் கம்மியாக வாங்கிக்க முடியும். எப்பவுமே ஜிப்ரானிக்ஸ் தான் இந்த அளவு விலை கம்மியாக கொண்டு வருவாங்க. முதன்முறையா ஏசர் ரொம்பவே விலை கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்றது கூட ஏசரோட மானிட்டர் தான். வேற லெவலில் இருக்கு. நீங்க தைரியமா நம்பி எடுக்கலாம். ஏன்னா அதே மாடல் இது 24 இன்ச், நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கிறது 27 இன்ச். அதே மாதிரி 32 இன்ச்சியும் ஒரு மானிட்டர் இருக்குது. சேம் ஏசர்ல இருந்து இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 13,000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD மானிட்டர். ஒருவேளை உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு 32 இன்ச் சைஸ், அந்த அளவு பெரிய சைஸ்ல ஒரு மானிட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எடிட்டிங்ல அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா பெரிய டிஸ்பிளே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து கேமிங் கீபோர்டு வாங்கணும், ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்கணும் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த கேமிங் கீபோர்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது வந்து ஒரு 500 ரூபாய்க்கு தந்தா வாங்கிப்பீங்களா? சோ இப்போ 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இந்த கேமிங் கீபோர்டை நீங்க வாங்கிக்கலாம். சோ இது வந்து 1000 ரூபாய் பக்கத்துல ரெகுலரா இருக்கும். இப்போ வெறும் 500 ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பரான டீல். சோ கம்மி பிரைஸ்ல லைட்டிங்ஸோட கேமிங் கீபோர்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ். சோ அப்டேட் பிடிச்சிருந்ததா, குறிப்பா ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு சிலர் EOD-க்கான வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. சோ சீக்கிரமா EOD-க்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்றேன். வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன்.